வேண்டாம். ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை நிறைந்தவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் என்றீரப்பா. இந்த காலை வேளையில் நாங்கள் பலனடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்மில் நாங்கள் பலனடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே இந்த வருடத்தின் முதல் மாதம் எங்களுக்கு கண்மணி போல் பாதுகாத்தீர். இதுவரை எங்களை நடத்தீர், சுமந்தீர், தப்புவித்தீர் அப்பா. ஹalleluya. கிருபையாய் 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 இதுவரை நடத்தி வந்தீரப்பா. ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய படிப்போ ஆண்டவரே, ஓ எங்களுடைய ஞானம் இல்ல ராஜா. ஆண்டவரே உம்முடைய பலத்தின்படி ஆண்டவரே ஓ நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா அந்த கால வேளையில் ஆண்டவரே ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் குறைவுகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அப்பா அந்த கால வேளையில் இந்த ஆராதனைக்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே, எங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே, எங்களை சுத்திகரிப்பீராக, சிந்தைகளை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு உகந்தது இல்லாத காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்குமானால் ராஜா ஒரு விஷயங்களே காலை வேளையில ஆண்டவரை மன்னித்து உடைய பரிசுத்த ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரையோடு முழு மனதோடுமே ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சிந்தைகள் அங்கு போகாதபடிக்கு கொஞ்ச நேரம் உங்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒரு அதிசயத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க, ஒரு அற்புதங்களை காண உதவி செய்யுங்க. ஆண்டவரே எதிர்பார்ப்பாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல ஆண்டவரே உடைய ஆவிய கர்த்தர் இந்த காலவேளையில் ஊற்றுவீராக. அப்பா பெரிய காரியங்கள் செய்யுங்க, எங்களோடு கூட இருங்க. இந்த நாளை எங்களை ஆசீர்வாதம் மாற்றித்தாங்க. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவே உங்க நாமமே உயரணும். ஹல்லேலூயா. சொல்லுமா இயேசுவே உங்க நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் சத்தமாய் வாய்களை அவரை திறந்து உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. மடிமா சொல்லுமா உங்க நாமம். ஆமென். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும். எஸ் லார்ட். எக்கடலும் வழி திறக்கும். ஆமென். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும். மறுபடியும் சொல்ல போகிறோம். பெருங்காற்று பெருங்காற்று அடங்கி. எஸ் லார்ட். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது பெருங்காற்று பெருங்காற்று. எஸ் வாய்களை திறந்து. ஆமென். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உன் நாமமே உலகினால திறந்து. இந்த காலவேளையிலப்பா நீங்க மட்டும் மகிமைப்படுவீராக. சொல்லுங்க சேர்ந்து இயேசு
ஒன்றுமாகாது என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுமா, என் பலத்தினால் ஒன்றுமாகாது. எஸ் லார்ட், என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால், உங்க மறுபடியும் சொல்லுவோமா, என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றும் கூடா. எஸ் லார்ட், என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால், என் பலத்தினால், ஓ எஸ் லார்ட், ஒன்றும். ஆமென். என் சுயத்தினால், ஓ எஸ் லார்ட், உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் சேர்ந்து சொல்லும். ஆமென், ஆமென். யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல், என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஓ எஸ் லார்ட், என்னை மணிமா சொல்லுமா, யெகோவா சேனு, யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய். உள்ளத்தினாலிருந்து யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய். யெகோவா சேனு, யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை. இன்னொரு முறை சொல்லுவோம். ஆமென். யெகோவா சேனு நம்மளை மீண்டும் கட்டுகிற தேவன் அவர். யெகோவா சேனு என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. எஸ் லார்ட், என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல், ஓ எஸ் லார்ட், என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. பலனடைய நிரப்பிடுமே, பலனடைய நிரப்பிடுமே. பலத்தினாவி கேட்போமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். பலனடைய, எஸ் லார்ட், நிரப்பிடுமே. பலத்தினாவி கனமடைய. ஆமென். கனமடைய. ஆமென். ஊற்றிடும். ஆமென். ஞானத்தின் நாங்கள் கனமடைய. எஸ் கனமடைய. ஓ
தேற்றிடுமே தேற்றிடுமே ஆற்றிடுமே காயங்களை ஆற்றிடுமே அப்பா அபிஷேக உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா ஆற்றிடுமே காயங்களை ஆற்றிடுமே ஆமென் அபிஷேகத்தை அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஒரு தாகத்தோடு இந்த காலை வேளையில் கேட்போமா அப்பா ஆவியானவரே நான் வந்த வண்ணம் இல்லை இடத்தோடு கடந்து செல்லும் போது ஆண்டவரே பலனடைய இதுவரை இனியும் நடத்துவே யெகோவாயிரே பார்த்துக் கொள்வே யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே சொல்லுமா யெகோவாயிரே 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 என் தேவையாவும் நீ சந்திப்பே கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன் நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன் கடந்து வந்த இதுவரை நடத்தி வந்த தேவன் காய் என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தேவன் என் தந்தை நீரே
கடைசியா சொல்ல போகிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆமென். யெகோவா நீ சந்திப்பி. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. Oh yes Lord. என் தேவையாகும் நீ சந்திப்பி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில யெகோவா ஈரா இருந்து இதுவரை நம்மளை நடத்தி வந்தாரே, இதுவரை நம்மளை சுமந்தாரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. எத்தனை பேருக்கு இல்லாத இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே காண முடியாத இந்த நாளை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில காண செய்தீரப்பா. ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்னாய் போகும் என்று சொன்னீரே. ஓ ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன். ஓ ஹல்லேலூயா. வறண்டு போன நிலங்களில் நீரூற்றை உண்டாக்குற தேவன், வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குற தேவன். ஓ இந்த புதிய வாரத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் போது, இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் போது, ஓ ஹல்லேலூயா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணலானவரை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர். ஓ நம்மளோடு கூட இருக்கிறார். விடாதீங்க, கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் விடுதலையோடு. ஆமென். ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. என் தேவையாகும் நீ சந்திப்பி. ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆமென். என் தேவையாகும் சந்திப்பி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் செல்லும் என்று? ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நடத்துதல், ஆமென், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் செல்லும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் புதிய வழியை திறக்கிறார், புதிய அபிஷேகத்தால் நிரப்புகிறார். ஓ புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய துவக்கத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்கள் செய்க ஆண்டவரே. உம்மில் பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்கிறது, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன், நம்பத்தக்கவர் அவர் ஒருவரே. ஆமென். இந்த காலவேளையில் கரங்களை தட்டி உற்சாகமான பாடுவோம். நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர், நீ செய்வதை தடுப்பவர், நீ செய்வதை தடுப்பவர். சேர்ந்து சொல்லுவான். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே. ஆமென். யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய், எல் ஷடாய்.
சொல்லுமா எல்லாமே சேர்க்கு. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரெகபோத்தை கட்டளையிட்டீரே சென்று சொல்லுவோம். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய். ஒரு நம்பிக்கையோடு எல் ஷடாய் தெய்வமே, சர்வ யெகோவா யெகோவா தெய்வமே, என்னை பெருக அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எந்தன் குறையெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை யெகோவா தேவனே, என்னை பெருக விடாதீங்க. எல் ஷடாய் தெய்வம். எஸ் லார்ட். யெகோவா தெய்வம், என்னை பெருக செய்வார். என் வாழ்க்கை பயணம், என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லாமே சேர்க்கும் சித்தனா முடிந்ததே. ரகபோ எஸ் லார்ட். எல்லாம் ரகபோ எல்லாமே சேர்க்கு சித்தனா. எல்லாமே சேர்க்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில் ஒரு ரகபோத்தை தரப்போகிறார். எல்லாமே சேர்க்கு முடிந்ததே. ஆமென். கடைசியா எல்லாமே சேர்க்கு. எல்லாமே சேர்க்கு முடிந்ததே. ரகபோ ஓ எல்லாமே சேர்க்கு சித்தனா. ஓ ரகபோ எல் ஷடாய் எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை. ஆமென்.
sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient. Come on and say Jehovah Jireh, Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. My provider, His grace. My God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. My God shall supply all my needs according to His riches in glory. Oh, He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me. When the Spirit of the Lord moves upon my heart, I will dance like David danced. Come on and say, when the Spirit of the Lord moves upon me, I will dance like David. Oh, I will dance, I will dance, I will dance like David danced. Oh, I will dance, I will dance. Come on and say, I will dance, I will dance, I will dance like David danced. Oh, I will dance, I will dance, I will dance like David. When the Spirit of the Lord moves upon, I will sing like David sang. When the Spirit of the Lord moves upon my heart, I will sing. I will sing, I will sing, I will sing, I will sing like David. Oh, I will sing, I will sing, I will sing. Oh, I will sing, I will sing.
worthy, Lord Jesus. You are worthy in this place. Come on, wherever you are, raise your hand and say, Lord, you are worthy, Jesus. We surrender our lives in your precious hands, Lord. That you are so mindful about us. And all we can do is in this moment raise our hand and say, thank you, Jesus. Come on, wherever you are, raise your hand and say, Lord, we want to thank you this morning time. Your goodness is so great in my life, Lord Jesus. How many of you believe that? We worship you, Lord. You deserve the glory and the honor. Lord, we lift our hands as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship. Oh, you are great. You do miracles so great. There is no one else like you. There is. We say you are great. You do miracles so great. Oh, there is no one else like you. There is no one else like you. We say you deserve the glory and the honor. Lord, we lift our hands. You deserve the glory. Come on, wherever you are, close your eyes and raise your hand and say, Lord, you deserve the glory this morning time. And as we lift your holy name, for you are great. Oh, there is no one else. There is. Oh, you are great. You do miracles. Oh, there is no one else like you, Lord. There is no one else like holy, holy are you, Lord God. Are you, Lord God Almighty? We say holy, yes you are, Lord. Holy are you, Lord God. Are you, Lord Almighty? Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb. For you are holy. Yes, you are, Lord. Holy are you, Lord God. Are you, Lord God? Oh, come on and raise your hand and say, Holy Lord, holy is your name. Are you, Lord God Almighty? Worthy is the Lamb. Worthy is the Lamb. Amen. Oh, worthy is the Lamb. Worthy is the Lamb. Lord, we want to pray this morning time that even as we worship you, let your presence and anointing take over our life. Let your glory take over our life. Let your anointing take over our life. Wherever you are, open your mouth and say, Lord, we need you. We need you this morning time. We need your grace this morning time.
We need your anointing this morning time. Come on, somebody raise your hand and worship God this place. And say, Lord, we want to thank you. Lord, we want to worship you. Lord, we want to give you glory this morning time. You alone deserve all the praise, all the honor, all the adoration. Your name is Jehovah Jireh. Your name is Jehovah Shammah. Your name is Shalom. Lord, we want to worship you this morning time. We want to worship you, Lord Jesus, this morning time. Oh, all my life you have been faithful. Come on, somebody say this morning. All my life you have been so good. Oh, with every breath that I am able, I will sing of the goodness of God. Just the church with your hands raised up. Your goodness is running after. It's running after me. Come on, wherever you are, raise your hand and say, your goodness is running after. It's running after me. Your goodness is running. Your goodness is running after. It's running after me. Your goodness, Lord, your goodness is running after. Your goodness is running after me. Your goodness is running after. Oh, in 2026, your goodness, Lord, over my family, over my marriage, over my relationships. Your goodness is running after. Somebody say, your goodness is running after. With my life laid down, I surrender now. I give you everything. Oh, your goodness is running after me. With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after. Just the church with my life laid down. I give you everything. Your goodness is running after. It's running after me. Let's put our hands together and worship Jesus this morning time. Lord, your goodness is running after me, Lord Jesus. In the name of Jesus we pray. Amen and amen. Somebody shout amen. Somebody shout hallelujah, Lord. If you believe that God is good, open your mouth and say hallelujah, Lord. Hallelujah, Lord Jesus. Come on and open your mouth and say hallelujah. That you have the victory in the name of Jesus. That you have the victory in the name of Jesus. That you have the victory in the name of Jesus. Somebody open your mouth and say, hallelujah, Lord. We worship you, Lord Jesus, this morning time. You alone deserve the praise. That is the sound of my victory. Amen. Come on, look to your neighbor and say, that's the sound of my victory. Look to somebody next to you this morning and say, this is my victory. Come on, open your mouth. We're going to say hallelujah one last time. Are you ready? Here we go. 1, 2, 3. Hallelujah, Lord. We worship you, Lord Jesus. Amen. No matter what comes in my way, I will always be praising Jesus. Amen. I will always be praising God. If God has done a testimony for you, somebody say amen. Wow, hallelujah. What a powerful God we serve. 2026, we're going to enter into a year of blessing, into a year of power. Amen. Somebody, if you believe that, say amen this morning time. Hallelujah.
Hallelujah. What a faithful and amazing God we serve. Amen. Such a joy to be in the house of God and to be with our family. Hallelujah. We miss everybody through the week, but so nice to see everyone here on Sunday. Amen. We don't have the privilege to see you every day of the week, but we want to thank God that He has given us the grace to see each other on Sunday. Hallelujah. What a gift it is to be it's a gift to be in the house of God. Today, the flags that we're seeing here today, this morning, is India, we're seeing Sri Lanka, we're seeing Uganda, amen. We're seeing Burundi, we're seeing Ghana, we're seeing Cameroon, amen. What a faithful God we serve, that in all of these different languages and traditions and cultures, we're sitting here in the room together because we're all united for one purpose, because Jesus died on the cross of Calvary. He was risen from the dead. His blood has united us all. Look to your neighbor and say, thank you for the blood of Jesus. Amen. Thank God for the blood of Jesus. We're still in the month of January. Amen. I feel like it's been a very long month. Hallelujah. For some of us, it's really been a very long month. So many things are happening. We started off this year with the first sermon about time, and we were talking about the management of time and the importance of that. And today we want to continue on certain essential building blocks for our 2026. And the word that I want to share with everybody today is something called trust. Somebody say trust. இந்த வருடம் நம்ம வந்து துவங்கினது மாதிரி இருந்தது, ஆனால் ஒரு பெரிய மாதமாக அது கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து நேரத்தை எப்படி கையாளுகிறது என்பதை குறித்ததான ஒரு மெசேஜை நம்ம கேட்டோம். இந்த காலை வேளையில் விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்கிற வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கலாம். Hallelujah. Psalms 118 verses number 8, if we're going to put that on the screen. And it says, சங்கீதம் 116வது அதிகாரம் 8வது வசனம், it is better to take refuge in the Lord than to trust in man. Hallelujah. மனிதன் மேல் நம்பிக்கையாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். And this morning time, I think it's such a sensitive word and it's such a powerful word, this word called trust. Somebody say trust. Amen. இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது, நம்பிக்கை என்பது. Hallelujah. Are you with me this morning? Let's pray. Heavenly Father, we want to thank you that even as we receive the word, let your word bless us. It's not just mere words, but it's the word of God. Let it fall in a good soil in our heart. Let it give the fruit that our lives will be transformed. Not ordinary people, but we will be extraordinary people. In the name of Jesus, we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And I think everybody here in this room can agree with me when I say trust is one of the most powerful forces in human life. நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான ஒரு விலையேறப்பெற்ற காரியம் அல்லது ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது வார்த்தை வந்து இந்த நம்புவது என்பது. Because of trust, it's where we place our faith, our friendships, our identity, our relationship. All of this is purely based on trust. Amen. நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய நட்பு, நம்ம ஒரு மேல் வைத்திருக்கிற அன்பு, இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்ன என்று பார்த்தால் ஒருத்தரை நம்புவது என்பதுதான். We live in a world where relationships will bring you joy, but at the same time it brings us sorrow. Amen. நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல ஒரு உறவு என்பது சந்தோஷத்தை கொண்டு வரும், அதே நேரத்தில் அதே உறவு சில நேரங்கள் துக்கத்தையும் நமக்கு தரலாம். Sometimes where there needs to be love and trust, there is betrayal and hatred. Amen. எங்கெல்லாம் நாம் நேசிக்கப்பட வேண்டுமோ அல்லது அன்பு செலுத்தப்பட வேண்டுமோ அங்கே இடத்தில் சில நேரங்களில் நம்ம துரோகத்தையும் பார்க்க முடிகிறது. And every man and woman sitting here today morning has experienced some portion of their life that there will come a time, or maybe there has been a time in your life when someone who you trusted has let you down. Amen. நம்ம இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் யார் நம்மளை நேசிக்க வேண்டுமோ, நம்மளிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டுமோ, அவர்கள் ஒருவேளை நம்மளுடைய அந்த உறவை கீழோக்கி எடுத்து சென்றிருக்கலாம். And in that moment of mistrust and in that moment of failure, you will be in a crossroad of your life
where you have to make a decision. How do I need to act and behave to this person who just hurt me when I trusted him the most? And how will I live my life? Amen? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் இவர்களை அதிகமாய் நேசித்தேன், ஆனால் இவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள் அல்ல காயப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது நம்ம ஒரு நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மனிதனிடத்தில் நான் எப்படி மறுபடி செயல்பட வேண்டும் என்கிறதான ஒரு கேள்விக்குறி நம்மளுடைய இருதயத்தில் வரும். And dear church of God, to everybody who is listening and to those who are almost listening but they're going to fall asleep, I just want to tell you something. The way you react to trust will shape your whole identity and your life. And in 2026, there will be many people who will come to your life who you thought that you could trust would fail you and would let you down. 100% they would fail you. But you're going to be in a crossroad in your life. The way you react is very important. Amen. Amen. இந்த 2026 இந்த வருஷத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம சந்திப்போம். நிறைய பேர் அன்பு செலுத்துவார்கள். அதே நேரம் அவர்கள் நம்மளை சோர்ந்து போகும்படிக்கான ஒரு சூழ்நிலையில் நம்மளை அமிழ்த்துவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு குறுகின பாதையில் நம்ம நிற்கும் பொழுது நம்ம அவர்களிடத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. And because some of you are looking at me like trust is very good for you and you are perfectly handling trust, but to the other people in the room, I think you can agree with me, when someone who you trusted the most, when they fail you, it's the most painful thing in the whole world. Amen. You know? ஒருவேளை சில பேருக்கு நம்பிக்கை ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நேசித்தவர்கள் அவர்களை வெறுக்கும் பொழுது அதனுடைய காயங்கள் அதனுடைய அந்த ஆழங்கள் மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். And this morning time, the reason why we're talking about trust is because God wants you to be mature people when you're entering 2026. Not somebody who feels insecure or who goes into chaos, who becomes worried when the people around you fail you. But in 2026, God wants you to be women and men who are strong in the presence of God. Amen. Amen. Hallelujah. இந்த வருடத்தில் இப்படிப்பட்டதான ஒரு சோர்ந்து போகிற சூழ்நிலை வரும் பொழுது நம்ம தைரியம் உள்ளவர்களாக நம்ம நிற்கும்படிக்காக கர்த்தர் சொல்லுகிறார். Anybody experienced people who failed you? Amen. Anybody experienced? You call them your brother or your sister, they're the first person to let you down. You know, Anna, Akka, Tambi, Tangachi, they're the first people to let you down. Amen. Misplaced trust. Amen. I just want to tell you, Psalms 118 verses 8, it is better to trust in God than to man. But let's be careful. It is not only to trust in God, it is better to trust in God. And we're going to look at the truth of that in today's word. இந்த சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று. We're going to look at some truths. Somebody say truths. Somebody say trust. Turn to your neighbor and say trust. Come on, wake them up and say trust. Hallelujah. The first thing that we need to know is that people are not your foundation. God is your foundation. ஆமென். முதல் காரியம் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மனிதன் நமக்கு அடிப்படையானவன் அல்ல, தேவனே நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருக்கிறார். Somebody open your mouth and say people not my foundation. God is my foundation. The problem is when people around you are not designed to carry your burden, to carry your pain, understand you 24/7 and walk with you, and whenever you feel sad, to be with you. We are not designed like that. You and me, everybody in this room, we're not designed in this way. இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் மற்றவர்களை புரிந்து கொள்ளுகிறதற்கு, மற்றவர்களை எப்பொழுதும் தாங்குவதற்கு, அவர்களை வழிநடத்துகிறதுக்கு அளவு நம்ம தகுதி பெற்றவர்கள் அல்ல. Hallelujah. Hallelujah. The moment you start basing your happiness and your peace and your joy and your love on the people around you, you are setting yourself up for failure. Amen.
எப்பொழுதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்தில் நம்மளுடைய அன்பு நம்மளுடைய நம்பிக்கை நம்ம வைக்க துவங்குகிறோமோ அப்பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சிலவற்றை தோற்று போகிறோம் என்று How அர்த்தம். many of you understand this? Hallelujah. ஹல்லேலூயா. When you understand this, then you will understand the truth that just because this person left my life, I am not happy anymore. Just because this family fought with me, maybe in church, maybe in my friendships, maybe in my social circle, just because these people had a fight with me, my peace is gone. Sometimes we say that, no, my peace is gone, my happiness is gone. Let me tell you something. People cannot take away what they never gave you. Amen. Are you with me? Only God can give you joy. Only God can give you peace. Only God can give you happiness. No man and woman who entered or left your life can take happiness because they never gave you that in the first place. Hallelujah. ஹல்லேலூயா. தேவனுக்கு மட்டுமே நம்மளுக்கு சந்தோஷத்தையும் அந்த அன்பையும் தர முடியும். என்னதான் மனிதர்கள் நம்மை நேசித்தாலும் நம்மளை அவர்கள் வழி நடத்தினாலும் தேவன் தருகிற அந்த முதன்மையான அன்பை அவர்களுக்கு தரவும் முடியாது. அதை நம்ம கிட்ட இருந்து அவர்களால எடுத்துக்கொள்ளவும் முடியாது. I had a fight with this family. I had a fight with this friend. I had a fight in my family. And because of this person, my peace is gone. Maybe we might say that. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இந்த குடும்பத்தினால இந்த நட்பினால என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து விட்டேன் என்று. But let me tell you, in 2026 I want to tell you something very important. They never gave you anything for them to take away. Hallelujah. Amen. Because John chapter 14:27 says God has given me peace. Genesis chapter 1 verses 27 says God has given me identity. Hallelujah. Isaiah chapter 40 verses 29 says God has given me strength. I will repeat that. John 14:27, Genesis chapter 1 verses 27, Isaiah chapter 40 verses 29. God has given you these things. Just because you had a problem with somebody, nobody can take it away. What God gave, no man can take away. Amen. Don't let the enemy fool you in 2026. Amen. சத்ருவானவர் நம்மளை சோதிக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1:27, யோவான் 14:27, ஐசாயா 40 அதிகாரம் 29 முதல் 31 வரைக்கும் சொல்லுகிறது. தேவனே அன்புள்ளவராக இருந்து நம்மளுக்கு அன்பை அவர் மட்டுமே தருகிறவராக இருக்கிறார். ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. If God is your source, whether people are in your life or not, they can never take it away. Amen. Because God is your source. As long as God is with you, there is peace, there's joy, there's happiness. We don't need to wait for anybody in our life. Amen? Amen. Somebody open your mouth and say, relationships will not affect me. Because God is my source. Hallelujah. Turn to your neighbor and say, God is my source. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், தேவனே எனக்கு ஆதாரமாய் இருப்பதனால் எந்த ஒரு நட்பும் என்னை சேதப்படுத்தவே படுத்தாது என்று. In 2026, the first thing that we need to understand that our foundation needs to be God, not people. Amen. இந்த வருஷம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான காரியம் எனக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருப்பது தேவன் மட்டுமே. Somebody say maturity. Just because this person left my life, he or she did not take happiness away from me. My happiness is with me all the time because God is with me. Amen. Amen. Hallelujah. Amen. நம்ம தேறினவர்கள் என்பது என்ன என்றால், ஒரு மனிதன் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எடுத்துக்கொண்டு போனான் அல்ல, ஏனென்றால் தேவனே எனக்கு நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறார். How many of you are with me? Turn to your neighbor and say, God is my foundation. Hallelujah. Hallelujah. Am I speaking to somebody today? Or am I just speaking to myself? Amen. The second thing that we need to know is Jesus has already warned us that the closest people around us will betray you. Amen. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்மளுக்கு அதை கற்று தந்திருக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களால ஒருவேளை நம்ம அந்த துரோகத்திற்கு உள்ளாவோம் என்று. Church of God, we need to wake up a little bit. That does not mean you don't trust the people around you, but trust me, the biggest hurt you will ever receive is from the people right next to you. Amen. Could be your brother, could be your sister, could be somebody in the family, could be somebody who was so close in 2025. So close, we were friends. First person to betray you. Amen. Let's read. நீங்கள் யாரையும் நேசிக்க வேண்டாம், நம்ம யாரையும் நேசிக்க வேண்டாம் என்று அல்ல, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேசித்தவர்கள், நம்மளுடைய சொந்த சகோதரர்கள், சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்மளுடைய நட்பில் இருக்கிறவர்கள் தான் நம்மளை அந்த ஒரு மாதிரி ஒரு துரோகத்திற்குள்ளாடி நம்மளை நடத்துவார்கள். Psalms chapter 55 verses 12 to 14, it says that if my enemy
who hurts me, maybe I could bear it. If my adversary who deals insolently with me, maybe I can hide from him. Verse 13. But it is you, a man who was my friend, who hurt me. Verse number 14. We used to walk together. We used to worship in the house of God together. We used to be friends in church together. But you hurt me. That's what I couldn't bear. Written in the Psalms, written many thousands of years ago. It's still true today. Psalm is saying, sorry. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம். Hallelujah. I walked with you to church. I was fellowshipping with you, but you were the first one to hurt me. நான் உன் கூட தேவாலயத்திற்கு போனோம், நாம் ஒருமித்து இருந்தோம், ஆனால் துரோகத்திற்கு வந்து முதல் மனிதனாக அவர் இருந்தார். In 2026, whether people in church hurt you, whether people in family hurt you, whether people in your friendship circles hurt you, you need to be mature people. Somebody say mature people. Amen. We'll talk about that. Why this is important is because in Ruth chapter 1 verses 14, we're seeing a relationship that was there together. We're seeing who? We're seeing Naomi, and we're seeing her two daughter-in-laws. What are their names? We have Oprah and Amen. And here's what's happening. The sons die. The mother-in-law is saying, hey, listen, we were together. We enjoyed life together. It's okay, now it's time for you to go. What does Oprah do? Oprah kisses her mother-in-law and says goodbye. Somebody say goodbye. இங்கே நம்ம ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். நவோமியினுடைய மகன்களை அவள் இழந்தார். அப்போ நவோமி வந்து அவனுடைய 2 மருமகள் அந்த ஒர்பா வந்து அவர் வந்து மாமியை முத்தமிட்டு வந்து அவள் கடந்து போனதை பார்க்கிறோம். Let's read verse 15 quickly. She said, see, your sister-in-law has gone. She's telling this to Ruth. Your sister-in-law has gone. Why don't you also leave with her? Verse number 16. We're seeing, do not ask me to leave. Sisters, thank you. I know that you want to read. We're running out of time. She says, do not ask me to leave. I will stay. Amen. Hallelujah. Are you with me this morning time? Anybody left you in 2025? Anybody left you in 2025? Oprah and Ruth were both people who loved Naomi, but it was a season. Friendship ended. Somebody say season. Every friendship and relationship in our life is a season. Amen? Somebody say season. Today you might be saying, best friend, brother, we're going to do partnership together. We're going to work together. 2026, no time. Amen? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நவோமியினுடைய வாழ்க்கையில் 2 மருமகள் இருந்தால் ஒரு மருமகள் முத்தமிட்டு கடந்து செல்கிறார். அது அவளுடைய வாழ்க்கையில் அந்த நட்பிற்கான காலத்திற்கான முடிவாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நட்புகளுக்கு இப்படி தான் ஒரு சீசன் இருக்கும். ஆமென். 2025ஆம் வருடம் நட்பாக இருந்தவர்கள் இந்த வருடத்தில் ஒருவேளை நட்பு இல்லாமல் நம்மளை விட்டு அவர்கள் கடந்து செல்லலாம். You know where we make the mistake? Somebody say mistake. Naomi did not cry about Oprah. Amen. Are you with me? When Oprah left, she said goodbye. Thank you. We were friends till my son was alive. My son died. You wanted to leave. It's okay. Goodbye. Ruth stayed. A lot of times, you and me, like Naomi, we don't say goodbye. We do our best to make Oprah to stay. Somebody say stay. We do everything. We say, oh no, I will change my life. I will sacrifice everything. I will do everything. I want you to stay in my life. But Oprah needs to leave. The friendship in your life is finished. You cannot force it to stay. Am I speaking to somebody? Yes. Hallelujah. Hallelujah. நம்ம வாழ்க்கையில் இந்த நட்புகளில் நம்ம பண்ணுகிற மிகப்பெரிய தவறு என்னவென்றால், இங்கு ஒப்ரா வந்து அவளுடைய அந்த நட்பை முடித்துவிட்டு அவள் கடந்து செல்கிறாள். நவோமி வந்து அவளை வந்து
பின்தொடர்ந்து சென்று அவளை கூப்பிட்டது மாதிரி நம்ம பார்க்க முடியவில்லை. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த நட்புக்காக பல விஷயங்களை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர்களை நம்ம கூடயே வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது அது தவறாக இருக்கிறது. Dear Church of God, me, Pastor Sneha, my mom, we have seen many people who have come and who have gone. We have cried about many people. Amen. But one thing that we have understand is that it's a season of life. Amen. Today we are friends. I will be with you. God bless you. Tomorrow if you want to leave, I will say goodbye. Because I have to run the race. I'm not going to cry about Oprah. I'm not going to force Oprah to stay in my life. It's time for you to go. Goodbye. Amen. Amen. Hallelujah. Pastor Isaac, Pastor ஸ்னேகா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய பேரை போகிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆமென். ஹalleluya. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது ஒரு சீசனாக இருக்குது. அவங்க கடந்து சென்றார்கள். நம்ம ஓகே குட் பை என்று சொல்லுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. சில நட்புகளுக்கு சில சீசன் இருக்கும் பொழுது அவர்கள் அதை கடந்து செல்வார்கள். To be honest, it's hurtful. Sometimes you wish Orpah could have stayed. Sometimes you wish we all could have been together. Sometimes you wish, let's just be together. But their season is finished. Somebody say season. Orpah left. Amen. But just because Orpah left, Naomi did not finish her life. Thank God for the Ruths who stayed in our lives. Amen. Amen. Hallelujah. நவோமி வந்து ஒர்பா கடந்து சென்றதுனால அவள் வந்து துக்கமாக இருக்கவில்லை. அவள் வந்து மறுபடியும் ரூத் அவர் கூட இடந்ததை நினைத்து அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். ஒவ்வொரு நட்புக்கும் ஒரு சீசன் இருக்கும்போது சில பேர்கள் கடந்து செல்லும் பொழுது நம்மளுக்கு வேதனையாக இருக்கும். ஆனாலும் நம்ம கூட இருக்கிறவர்களுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிப்போம். If people want to leave your life, raise your hand and say goodbye to them. Amen. Amen. Don't wait for anybody. Amen. God will send you roots in your life to stay with you. Amen. People who love you, people who are there for you, people who will walk that journey with you. There are some roots in our life. And I want to thank God for the roots in this church. I want to thank God for the roots in our friendship. I want to thank God for the roots in our families, in our relationship. There are some roots in your life who God is bringing for you in 2026. Amen. New Hallelujah. friendships. Somebody open your mouth and say new friendships. New relationships. Somebody say Ruth. Hallelujah. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளுக்காக சில ரூத்துகளை, சில நட்புகளை, சில உறவுகளை கொடுக்க போகிறார். ஆமென். ஹalleluya. நம்ம கூட இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நட்புகளுக்காக, அந்த உறவுகளுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். The third point is, the second point was that people are seasonal. Somebody say seasonal. The third point is, just because they leave, you and me, we need to have a heart of forgiveness. Somebody say forgiveness. Amen. Hallelujah. மூன்றாவது காரியம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பில் இருந்தவர்கள் நம்மளை விட்டு கடந்து செல்லும் பொழுது நாம் வந்து அவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Hebrews chapter 12 verses 15, it says that do not let that bitter root grow up inside you that causes trouble. Amen. Hallelujah. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதெனில் அநேக தீட்டுப்படாத படிக்கும். Hallelujah. Hallelujah. In 2025, 2024, 2023, if people have caused trouble in your life and have betrayed you and your own friends have left you, this 2026 you and me need to make a decision that we will not have bitterness in our heart. Somebody say bitterness. Remove in the name of Jesus. Open your mouth and say, God, I forgive. Hallelujah. Hallelujah. Forgiveness is freedom. Amen. ஒருவேளை நம்மளை விட்டு அப்படி கடந்து சென்றவர்களாக இருந்தால் இந்த வருஷத்துல நம்ம எந்த ஒரு கசப்பையும் நம்மளுடைய இருதயத்தில் வைக்காதபடிக்கு அவர்களை மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். I will never let my failed relationships in the past year define who I am in 2026. Amen. Hallelujah. I am a person of forgiveness. Somebody say forgiveness. Amen. We all have failures. Even you might have failed somebody. Even you might have failed somebody who loved you. We're not perfect. But today, everybody in this room, men and women of God, we need to have a heart of forgiveness. Somebody say forgiveness. இங்கே
இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். நம்ம யாருமே ஒரு நற்சாட்சி பெற்றவர்கள் அல்லது தேறினவர்கள் என்பதல்ல. நம்மளிடத்திலும் குறைகள் இருக்கிறது. நம்ம கூட ஒருவேளை நம்மளை நேசித்தவர்களுக்கு நம்ம ஒரு துரோகம் செய்திருக்கலாம், இல்லை நம்ம கூட அவர்களை தாழ்த்தி இருக்கலாம். ஆனால் நம்ம மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை, அந்த மனப்பான்மை இந்த வருஷத்தில் நாம் பெற்றிருக்க வேண்டும். Just because the people have left me, Lord, do not give me a spirit of fear, but give me a spirit of forgiveness. Amen. Hallelujah. அவர்கள் நம்மளை விட்டு கடந்து சென்றதுனால பயமுள்ள ஆவியை எனக்கு கொடாமல் மற்றவர்களை மன்னிக்கிற ஆவியை எனக்கு தரும்படிக்காக நாம் கேட்க வேண்டும். Tap your neighbor and say forgive. மற்றவர்களை பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று. You know what the enemy is going to do? The moment you don't forgive, it's going to be in your heart. And he's going to stir and stir and stir. And before you know it, in 2026 December, you are the most bitter, hateful and ungrateful person. Everybody else is happy. You are the worst person ever because you never had the chance to move on. Amen. நம்மளுடைய இருதயத்தில் அந்த கசப்பான காரியம் இருந்ததுன்னா அது அப்படியே வேறு விட்டு நம்ம அந்த வருடத்தில் இறுதியில் நிற்கும் பொழுது மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்ம சந்தோஷமில்லாத ஜனங்களாக காணப்படும். ஏன்னா நம்மளுக்கு அந்த மன்னிக்கிற இருதயம் நம்மளை விட்டு இல்லாதபடிக்கு. I forgive myself and I forgive the people who hurt me. Come on, close your eyes and say, Lord, I forgive these people. Wherever you are, come on, if somebody has hurt you in 2025, raise your hand and say, Lord, I forgive these people. Maybe I didn't think of it before, but if there's any pain in my heart this morning time, remove it in the name of Jesus. I forgive. Somebody open your mouth and say, I forgive. Amen. Hallelujah. Hallelujah. Third point was forgiveness. Look to your neighbor and say forgiveness. Fourth point is boundaries. Somebody say boundaries. நான்காவது காரியம் எல்லைகள். Hallelujah. Hallelujah. It's always difficult to draw boundaries. Amen. Whenever you draw a boundary, relationships are hurt. Amen. Hallelujah. I know some people in our church who draw boundaries very well. They don't speak, they don't interfere, they draw boundaries and they separate themselves. I like those people, I respect them. But for people like me, I don't have any boundaries. I love people too much, I get hurt too much. It's a problem. Jesus talked about boundaries. John chapter 2 verses 23, 24 and 25, it says that. யோவான் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, actually verses number 24, Jesus on his part did not entrust himself to the people because he knew the people. The Passover is finished, miracles are happening. All right? Jesus was careful. He said, I am not going to entrust myself in these people because I know these people. There's a difference between trust, there's a difference between entrust. I don't know how to say it in Tamil. But Jesus did not commit himself unto them because he knew all men. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அப்படி இருந்தும் இயேசும் எல்லாரையும் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவரை நாம் நம்புகிறதற்கும் நம்பி இணங்குகிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. இயேசு சொல்லுகிறார், நான் அவர்களை நம்பி நான் இணங்கவில்லை என்று. Praise God. David uncle, if I can please use your help, let me tell you what is trust and entrust. This is trust. David uncle, this bottle is there and we're together. You see my hand is not left. I'm trusting him, but I didn't leave my hand. Entrust is, David uncle, this is my heart, my feelings. Don't break it. Amen. Hallelujah. Are you with me? Amen. It's not with me anymore, it's with him. I've entrusted him with it. Jesus never entrusted people. He trusted them, he loved them, but he was careful because he only knew the hierarchy of trust is I have to trust God, Amen. then people. John chapter 2 verse 24 says, Jesus on his part never entrusted people. He entrusted them with only one thing, ministry. Amen? Amen. Hallelujah. Hallelujah. The moment you do this with your feelings, with your relationships, with your love, with everything, you put yourself up for failure. Amen. Boundaries means, Lord, this person, he did not hurt me, but this person maybe hurt me, but I will forgive him, but
I'll be careful. I will not entrust, but I will trust. Amen. With love. Somebody say with love. Hallelujah. ஹalleluya. Somebody say boundaries. நம்ம வந்து ஒருத்தங்களை நேசிக்கும் பொழுது, ஒரு உறவில் இருக்கும் பொழுது நம்ம வந்து அவர்களை நம்பலாம், நாம் நேசிக்கலாம். ஆனால் நம்பி அவர்களை இணங்கி எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று அல்ல. அப்படி நம்பி இணங்கி எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த நட்பு அல்லது அந்த உறவு வந்து ஒருவேளை அது தோல்வியில் முடியும். அதனால் எந்த நட்பாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு எல்லையை நம்ம அமைத்து வைக்கிறது வந்து நம்மளுடைய அந்த உறவிற்கு ஒரு மேம்பாடாக இருக்கும். Are you with me this morning? Amen. Can you say amen? Those who are sleeping say amen. Hallelujah. So what I'm saying is, even Jesus had boundaries. Somebody say boundaries. I'll tell you how. He had the multitude. Somebody say multitude, crowd. அநேக ஜனக்கூட்டங்கள் அங்கு இருந்தார்கள். Then he had his second layer, 70 disciples or 72, depends on which translation you're reading. 72 disciples Jesus had. அதற்கு பின்பாக 72 சீஷர்கள் இருந்தார்கள். Then he had 12 disciples, the next layer of trust. 12 disciples. அடுத்த லேயர் ஆஃப் நம்பிக்கையில வந்து 12 சீஷர்கள் இருந்தார்கள். But then the closest relationship, who are they? Peter, James and John. அடுத்ததாக பேதுரு, யோவான், ஜான், இவர்கள் மூன்று பேரும் அடுத்த லிஸ்ட்ல வந்து மிகவும் நம்பிக்கையாக இருந்தார்கள். யாக்கோபு, பேதுரு, யாக்கோபு, யோவான். He was closest to them. Why he was not closest to the 12 disciples? Why he was not closest to the multitude? It's different layers of access. Somebody say access. Jesus knew not everybody will walk with you in your business vision. Not everybody will walk with you in 2026, your plan for your job, your plan for your family, your plan for everything. You cannot hold everybody and walk with you. Maybe one person, maybe two. God will send you those close relationships in your life. Amen. Hallelujah. Jesus had the multitude. He had 70 disciples. He had 12 disciples. But the close and transfiguration experiences were just done with those 3 people in respective times. Amen? Are you with me? Amen. Boundaries. Somebody say boundaries. You cannot treat everybody like the person who is closest to you. Hallelujah. There's different people in your life. Amen. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு ஹையரார்க்கி இருந்தது. திரளான ஜனக்கூட்டம் இருந்தது. 72 சீஷர்கள் இருந்தார்கள், 12 சீஷர்கள் இருந்தால். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நெருங்கின உறவு யார்கிட்ட இருந்ததுன்னா அந்த 3 பேர் கிட்ட இருந்ததா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். பிஸ்னஸ்ல, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக பேர் நம்ம கூட இருந்தாலும் நம்மளுடைய இருதயத்திற்கு ஏற்ற நம்ம நேசிக்கிற ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாக அந்த நட்பை நம்மளுக்கு தருவார் அவர். Are you with me? Amen. So far, what did we see so far? 4 points. God is your foundation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருப்பார். People are a season. நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒரு காலகட்டத்திற்கு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். You need to have forgiveness. மற்றவர்களை நம்மளை துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். You need to have boundaries. நம்மளுடைய எல்லா நட்பிலும் உறவிலும் ஒரு எல்லையை நாம் அமைக்க வேண்டும். That does not mean some people when they put boundaries they'll be suspicious. Oh, this person is going to break my heart. And this person I cannot bring him home. For sure he looks like the sort of person who will hurt me. எல்லையை நம்ம வைக்கிறோம் என்றால் எப்பொழுதுமே அவர்களை வந்து ஒரு சந்தேக பார்வை பார்த்து இவங்களை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது, இவங்க மேல அன்பு செலுத்த முடியாது, இவர்கள் இப்படி அப்படி என்பது அல்ல. Somebody say no suspicion. 1 Corinthians chapter 13 verses 5 to 7 says love does not keep any record of wrongdoing. Amen. Amen. Hallelujah. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் சொல்லுகிறது. It does not rejoice at wrongdoing, but rejoices with the truth. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். Hallelujah. That does not mean you should have suspicions. I'll tell you what the Bible asks you to have. Philippians chapter 1 verses 9. If you have your Bibles, let's read that together. Philippians chapter 1 verses 9. It says in English that your love may abound more and more in knowledge and in discernment. உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். Somebody say love with knowledge. Not just
love everybody, but love with discernment. We need the Spirit of God in our lives. Amen. Hallelujah. When you're setting boundaries in 2026, when you're careful with the relationships with you in your life in 2026, love everybody, but love with knowledge, love with discernment. Don't just open your heart and share everything to everyone. Amen. Love with, somebody say discernment. Tap your neighbor and say discernment. Tap them again and say discernment. இந்த வருஷத்தில் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக இருப்போம், எல்லாரையும் அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்போம். ஆனால் நம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம் அல்லது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது? அன்பானது அறிவோடு கூட இருக்க வேண்டும். அவர்களை நம்ம வந்து டிசர்ன் பண்ணுகிற அந்த ஒரு ஆவியை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். What's discernment in Tamil? Discernment. உணர்வு. உணர்வு, உணர்வு. Tap your neighbor and say love freely but careful. Amen. Hallelujah. Hallelujah. Philippians chapter 1 verses 9, love with discernment. You should have boundaries. Somebody say boundaries. Amen. 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 And finally, when we're finished with the sermon, when we finish everything, we need to be more like Jesus. Amen. When Jesus came back, Judas ran away, but Peter stayed back, and Jesus asks Peter, do you love me? Amen. I want to welcome you back into my relationship and my life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் வந்து பேதுரு கிட்ட கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Just because Peter denied Jesus, Jesus never threw away that relationship. He came back and he checked, was there transformation? Was there repentance? Was there really change? Accept people back in your life. Amen. Hallelujah. Just because somebody made a problem for you in few years ago does not mean that God cannot heal them and they come back in your life. Amen. Hallelujah. Am I speaking to somebody? Amen. Just because someone hurt you many years ago does not mean they cannot come back in your life. Always accept people if there is a heart of repentance. பேதுரு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தனால அவர் அப்படியே விடவில்லை. மறுபடியும் வந்து அவனுக்குள்ளாடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவனுக்குள்ளாடி ஒரு ரிப்பென்டன்ஸ், அந்த இருதயம் இருக்கிறதா என்று பார்த்து அவரை மறுபடியும் நீ நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல பேர் நம்மளை வந்து ஒருவேளை துரோகம் செய்திருக்கலாம், இல்லை நம்மளை தாழ்த்தி இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் அல்லது வந்து ஒரு பாவத்திலிருந்து அவர்கள் வெளிவந்திருக்க மாட்டார்கள் என்றல்ல, அவர்களுக்குள்ளாடியும் ஒரு மாற்றம் இருக்கலாம். அவர்கள் மறுபடியும் நம்மிடத்தில் வரும் பொழுது அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக, மறுபடியும் அவர்களை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். To all the wonderful men and women in this room and to the children, I just want to tell you, I do not know in 2026 what opportunities you will have, but one thing is for sure, people will fail you. Oh, what's this negative blessing you're giving for us in 2026? But it's the truth. 100% people will be failing you. I'm sure from January 1st itself, people have started to fail you. Amen? People will fail you. But the Word of God is encouraging you to remember that even though the closest around me will betray me, I will trust in the name of the Lord. Psalms 118 says that I will always trust in the name of the Lord. It is far better to trust in God than it is for man. Amen? இந்த வருடத்தில் ஒருவேளை பல மனிதர்கள் நம்மளை வந்து தோற்கடிக்கலாம், துரோகம் செய்யலாம். ஒருவேளை சில பேருடைய வாழ்க்கையில் அது ஏற்கனவே ஆரம்பித்து இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நாம் நினைக்க வேண்டும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்றார். Let me tell you something. Even if people are betraying you, you need to be a people of love. Somebody say people of love. Tap your neighbor and say people of love. Come on, people in the back, media team, tap the person next to you and say people of love. Hallelujah. Did you tap someone next to you? I did not see. Tap again. People of love. Hallelujah. You know why? The chance will go forever. Amen? Today, if I have to speak to my mom, or if I have to ask her anything, or even if I have to experience her love, in my life, I will never be able to do that.
Because even when I go to heaven, the relationship is different. She's not mom anymore. She's a child of God. I have lost that relationship, but I'm getting something better in heaven. This is what I believe. Hallelujah. For those of you who do not know, my mom passed away a few years ago in 2021, and God has been with us. Amen? His grace has been with us. So I just want to tell you that life is too short. Amen? That even in those difficult moments of our life, take time to forgive people before it's too late. Before it's too late. Suddenly you will call up the person who you had a fight with, that person will not pick up, passed away. All that fight for nothing. Person is gone. Am I speaking to somebody? Take a moment to forgive people in 2026. Life is going so quickly. We do not know next week if I will be here or if you will be here. But before the time comes, I just want to encourage you that you should forgive people. Trust me, when you go and stand in front of Jesus, when you stand in front of the King of Kings and the Lord of Lords, the maker of heaven and earth, that Alpha and Omega, he will stand in front of you and he'll say, I gave you everything, but you didn't have time to forgive that particular person. I'm sorry if I'm a bit rude. But if God asks you, you and me will not have an answer in heaven. No time to ask forgiveness in heaven. Today, wherever you are, if you're going home, take a moment to say, God, I forgive this person. Help me, Lord, to be a person of love in 2026. Even if people hurt me, I will be a person of love. From my belly will be flowing rivers of joy. Hallelujah. My heart will be a heart of love. My family will be a family of love. My children will be children of love. My relationships will be relationships of love. Because when the heart stops beating, no time left to ask forgiveness. Amen. Hallelujah. 2026, trust God. Be careful with man, but love everybody. Love everyone. Amen. Philippians chapter 1 verse 9. Love with discernment. I'm so sorry, Sister Sharmili, I'm not letting you translate, but I hope everybody's understanding this. Amen. Amen. I want the Spirit to flow. I want to pray for everybody. We're all going to be standing up right now, wherever you are. I want you to keep it in your mind that this year will be a year where I forgive people. Amen. I'm not going to enter into this year with resentment in my heart. So wherever you are, I want you to stand up and say, Lord, I forgive these people. Amen. I forgive these people. If you are here with your family, hold your family's hands. If you have come alone, come on, catch someone's hands next to you. We're going to pray. Pastor's going to pray right now. We're going to pray for a few moments. Wherever you are, come on, hold somebody's hand next to you. We're going to pray with the person next to us and say, Lord, help us to be people of forgiveness. Help us to be a church of forgiveness. Help us to be a family of forgiveness. Wherever we are, I will always be forgiving people, Lord. They have hurt me. They have cheated me. They have destroyed my peace, maybe, but nothing I have lost because you gave them to me. No man can take what God gave to me. God has given me love. God has given me peace. God has given me salvation. So just because something is happening in my life, that does not mean my whole life is spoiled. Let's close our eyes and pray. Heavenly Father, this morning time, help us to be people who forgive each other, Lord Jesus. Forgive us, Lord. In 2026, even if people leave us, help us to be like Naomi who said goodbye. Thank you for your time. Help us to appreciate the Ruth in our life, Lord Jesus. Help us to appreciate the people who stayed in our life. Come on, wherever you are, close your eyes. Don't look here and there. Say, Lord, I seek your forgiveness. I seek your forgiveness this morning time, Lord. Oh, you are Jesus, you alone, Lord. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Come on and raise your hand and say, when I fall down, you pick me up. When I run dry, you fill my cup. You are my all in all. We say, Jesus,
husbands and wives, over friends, over brothers, over business partners. Every enemy, every work of the enemy that has come to cause distraction, every misunderstanding, this morning time I rebuke it in the mighty name of Jesus. Help us to be people of understanding. Help us to be people of forgiveness. That this year we will move on and we will step into forgiveness and heal our relationships, Lord. Come on, wherever you are, raise your hand and say, oh Jesus, you are Lamb. Worthy, Lord, worthy is your name, Jesus, Lamb of God, worthy is your. One last time, you are my strength when I am weak, Lord. You are my strength when I am weak. You are my treasure that I see. Come on, wherever you are, sing with me. Raise your voice and sing. When I fall down, you pick me up. When I fall down, you pick me up. When I fall down, you feel like God. You are my all in all. If you believe, come on and say Jesus, Jesus. Just the church this morning. Come on and say Jesus. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God. Worthy is your name, worthy is your. Over my life and over my relationships, Lord. Worthy is your name. Over my marriage and over my children. Worthy is your name. In this new year of 2026, worthy is your name. Let's all be standing. Before closing, I just want you to close every eye. It's your individual time that you will, when we sing this song, I want you to just lift your hand, say, thank you, my daddy. Thank you, my father. Thank you for everything that you've done in my life. Though I am not worthy, oh God, you shed the blood in the cross of Calvary, which is, Lord, I cannot even imagine, oh God, just to save me 2,000 years before, just to save me, oh God, just to save me, you gave your life in the cross of Calvary. Who can do it? Who can do this, Master? இதை யார் செய்யக்கூடும்? கல்வாரியில் நீ செய்த ஒவ்வொரு காரியத்தை நான் பார்க்கிறேன். அளவற்ற அன்பை பார்க்கிறேன் அப்பா. என்னை நேசித்த அன்பை நான் பார்க்கிறேன். நான் என்னை தவிர உமக்கு எதை கொடுப்பேன்? ஓ க்ளோரி. வாய்களை திறந்து 2 நிமிடம் நன்றி உள்ள ஒரு இதயம், நன்றி உள்ள ஒரு இதயம். With the heart of gratitude, just thank him and speak to him before we leave the place. Hallelujah. We are going to sing this song. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know
He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know, yes I know He holds my future, and life is worth the living just because He lives. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பு தகப்பனே ராஜா, இதோ இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ ஜீவனுள்ள தேவனாக நிற்கிறீரப்பா. எங்களுடைய எதிர்காலம் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. எங்கள் தேவைகளை அறிந்த தேவன் நீர். எங்கள் வழிகளை உருவாக்குகின்ற தேவன். எங்கள் பாதைகளை செவைப்படுத்தி பசுமை உள்ள புல்வெளிகளை நடத்தி செல்ல நீர் ஒருவர் மட்டுமே. We know that you are the one who can lead us into the green pastures, O Master. Lord, you are the one who will lift us. You will carry us, O God. What you have started will continue, O God. We believe in that, O Master. We give every glory and honor to you, O Master. We give our life in your hands, O God. Lord, I pray every step when we walk tomorrow, O God. Lord, your presence will go in front of us. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும். தடைகள் எல்லாம் மாற்றி போடு ராஜா. தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி நீ செய்வீர் ராஜா. Hallelujah. Favor will come, O God, Master. We believe in that, O God. In the mighty name of Jesus, I have this prayer to you, Lord. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. Amen. Hallelujah. Hallelujah. God bless you, church. Meet and greet every person before you leave the place. Amen. Hallelujah. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.